எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு அதாவது மார்ச் 11, 2026க்கான முக்கியமான டாபிக்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? உங்க எக்ஸாம் தயாரிப்புக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு ரெடியா இருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய டாபிக்ஸ் என்னென்னு ஒன்னொன்னா பாத்துரலாம். உங்க வெற்றியை உறுதி செய்ய இந்த தகவல்கள் ரொம்ப அவசியம். சரி, இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ. முதல்ல தமிழக செய்திகள், அப்புறம் தேசிய நிகழ்வுகள், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், அதுக்கப்புறம் வரலாறு, பொது அறிவு, கடைசியா தேர்வுக்கான சில ஸ்பெஷல் டிப்ஸ். இந்த மாதிரி பிரிச்சு படிக்கிறப்போ விஷயங்கள் மனசுல நல்லா பதியும். ஓகே, முதல்ல நம்ம ஸ்டேட் நியூஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். தமிழ்நாட்டுல நடந்த முக்கியமான சில விஷயங்கள். இதுல இருந்து எக்ஸாம்க்கு கேள்விகள் வர நிறைய சான்ஸ் இருக்கு. பாருங்க, 5655 கோடி ரூபாய் தமிழ்நாட்டோட உள்கட்டமைப்புக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான தொகை இது. திருச்சியில பிரதமர் இதுக்கான அடிக்கல் நாட்டியிருக்காரு. இதுல மதுரை ஏர்போர்ட் அப்கிரேடும் அடங்கும். அத பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ அந்த மதுரை ஏர்போர்ட் விஷயத்துக்கு வருவோம். ரொம்ப நாளா தமிழ்நாட்டுல இருந்து வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கை இப்போ நிறைவேறியிருக்கு. மதுரை விமான நிலையத்துக்கு சர்வதேச சாந்தஸ்து கொடுக்க மத்திய அமைச்சரவை ஓகே சொல்லிட்டாங்க. சரி, இதனால என்ன நன்மைன்னு எக்ஸாம்ல கேட்டா என்ன சொல்வீங்க? சிம்பிள். தென் தமிழ்நாடோட தொழில் வளர்ச்சிக்கு இது ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். அதே போல சுற்றுலாத்துறையும் பயங்கரமா டெவலப் ஆகும். இந்த 2 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம டெய்லி லைஃப்ல பாக்குற டெலிவரி பார்ட்னர்ஸ், கேப் டிரைவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க மாதிரி கிக் தொழிலாளர்களுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுக்கணும்னு தமிழ்நாடு மாநில திட்டக்குழு ஒரு பரிந்துரை கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன தனியா ஒரு நல வாரியம் அமைச்சா அவங்களுக்கு ஒரு சோஷியல் செக்யூரிட்டி கிடைக்கும். இது தொழிலாளர் நலன்ல ஒரு பெரிய ஸ்டெப் ஃபார்வர்டு. சரி, தமிழ்நாட்டிலேருந்து இப்போ நேஷனல் லெவலுக்கு போலாம். தேசிய அளவுல நடந்த முக்கியமான நிகழ்வுகள் என்னென்னு பார்ப்போம். பல சமயம் ஸ்டேட் நியூஸும் நேஷனல் பாலிசிஸும் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கும். யூனிஃபார்ம் சிவில் கோட், அதாவது பொது சிவில் சட்டம், இத பத்தி சுப்ரீம் கோர்ட் சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நிலைமை என்னன்னா, கல்யாணம், விவாகரத்து, சொத்துரிமை மாதிரி விஷயங்களுக்கு ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்கு. ஆனா இந்த யூசிசி என்ன சொல்லுதுன்னா, மதம்லாம் பார்க்காம இந்தியால இருக்க எல்லா குடிமக்களுக்கும் ஒரே மாதிரியான சிவில் சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லுது. இது நம்ம அரசியலமைப்புல ஒரு முக்கியமான விவாத பொருள். அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு ரேங்கிங் நியூஸ். ICJS 2.0ன்னு ஒரு திட்டம் இருக்கு. அதாவது இன்டர்ஆபரேபிள் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம். இது என்ன பண்ணும்னா, போலீஸ், கோர்ட், ஜெயில்னு எல்லாத்தையும் ஒரே டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல கனெக்ட் பண்ணும். இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுல உத்தராகண்ட் ஸ்டேட் தான் இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ ICJS 2.0ல டாப்பர் யாருன்னு கேட்டா உத்தராகண்ட். அடுத்ததா நம்ம வீடுகள்ல பயன்படுத்துற எல்பிஜி கேஸ் பத்தின ஒரு அப்டேட். நாட்டுல எல்பிஜி சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இதை சமாளிக்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் இயற்கை எரிவாயுவை வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்ய போறாங்க. எந்தெந்த நாடுகள்ல இருந்துன்னா அமெரிக்கா அண்ட் நார்வே. இந்த 2 நாடுகளையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப நம்மளோட ஃபேவரட் செக்ஷனுக்கு வந்தாச்சு, சயின்ஸ் அண்ட் டெக். ஃபாரஸ்ட் மானிட்டரிங்ல இருந்து ஸ்பேஸ் மிஷன்ஸ் வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் இருக்கு. எக்ஸாம்ல இந்த பகுதியில இருந்து கண்டிப்பா கேள்விகள் இருக்கும். சோ கவனமா கேளுங்க. அனாவரன் சிஸ்டம், இது என்னன்னு தெரியுமா? இது ஒன்னும் இல்ல, காடுகள் அழிக்கப்படுறத முன்கூட்டியே எச்சரிக்கிற ஒரு சிஸ்டம். இதை யாரு உருவாக்குனாங்கன்னா, ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா, அதாவது FSI. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, சேட்டலைட் டேட்டாவையும் மிஷின் லேர்னிங்கையும் யூஸ் பண்ணி ஒவ்வொரு 15 நாளைக்கும் ஒரு தடவை காடுகள்ல ஏதாவது மாற்றம் நடக்குதான்னு செக் பண்ணி அலர்ட் கொடுக்கும். இதுல FSI, சேட்டலைட், மிஷின் லேர்னிங் இந்த 3 கீவேர்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஷேஷ்நாக் 150. இது ஒரு ஸ்வார்ம் அட்டாக் ட்ரோன். ஸ்வார்ம்னா என்ன? ஒரு தேனீ கூட்டம் மாதிரி. அதாவது நூத்துக்கணக்கான ட்ரோன்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு டீமா ஒரே டார்கெட்டை அட்டாக் பண்றது. இந்த டெக்னாலஜியை நியூ ஸ்பேஸ் ரீசர்ச் அண்ட் டெக்னாலஜிஸ்ங்கிற நிறுவனம் டெவலப் பண்ணிருக்காங்க. டிஃபென்ஸ் டெக்னாலஜில இது ஒரு கேம் சேஞ்சர். ஸ்பேஸ் லவர்ஸ்க்கு ஒரு சூப்பர் அப்டேட். நாசாவோட டாட் மிஷன் பத்தி ஞாபகம் இருக்கா? ஒரு விண்கல் மேல மோத விட்டாங்களே. இப்போ ஒரு புது விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மிஷன் டிமார்ஃபோஸ்ங்கிற விண்கலோட பாதைய மாத்துனது மட்டும் இல்லாம அது சூரியனை சுத்துற ஆர்பிட்டையும் லைட்டா மாத்திருக்கான். நினைச்சு பாருங்க, நம்மால ஒரு விண்கலோட பாதையே மாத்த முடியுது. கிரக பாதுகாப்புக்கு இது எவ்ளோ பெரிய விஷயம். அடுத்து மெடிக்கல் ஃபீல்ட்ல ஒரு மைண்ட் ப்ளோயிங் பிரேக் த்ரூ. சயின்டிஸ்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பாக்டீரியாவை ரீப்ரோகிராம் பண்ணி நமக்கு வேணுங்கிற மாதிரி ஸ்பெஷல் டிசைனர் புரோட்டீன்ஸ் உருவாக்க வச்சிருக்காங்க. இது மூலமா எதிர்காலத்துல நோய்களுக்கு புது புது சிகிச்சைகளை உருவாக்க முடியும். இது மருத்துவத்துறையே மாத்தக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு. சரி,
சயின்ஸ்ல இருந்து இப்போ ஹிஸ்டரி அண்ட் ஜெனரல் நாலேஜ்க்கு தாவும். சமீபத்துல நியூஸ்ல வந்த ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடத்த பத்தி பார்க்க போறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, பொது அறிவும் எக்ஸாம்ல உங்க ஸ்கோரை அதிகப்படுத்த உதவும். சிங்ககாட் கோட்டை மகாராஷ்டிர மாநிலம் புனே பக்கத்துல இருக்கு. கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழமையான கோட்டை. இதுக்கு ஏன் சிங்கத்தின் கோட்டைன்னு பேர் வந்துச்சு தெரியுமா? தனாஜி மாலுசரேங்கிற வீரரோட தியாகத்தை கௌரவிக்க சத்ரபதி சிவாஜி தான் இந்த பேரை வச்சாரு. சரி, இப்போ எதுக்கு இது நியூஸ்ல வந்திருக்குன்னா, அங்க தேனீக்கள் தாக்குதல் அதிகமானதுனால தற்காலிகமா மூடியிருக்காங்க. ஓகே, இப்போ ஒரு குவிக் ரிவிஷன் டைம், ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி. நான் கேள்வி கேட்கறேன், நீங்க எவ்ளோ வேகமா பதில் சொல்றீங்கன்னு பாப்போம். ரெடியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அனாவரன் போர்ட்டல் எது சம்பந்தப்பட்டது? யோசிங்க. கரெக்ட், வன அழிப்பு கண்காணிப்பு, அதாவது டீஃபாரஸ்டேஷன் மானிட்டரிங். சூப்பர். 2வது கேள்வி, ICJS 2.0 திட்டத்தை செயல்படுத்துறதுல முதலிடம் பிடிச்ச மாநிலம் எது? எஸ், உத்தராகண்ட். கரெக்டா சொன்னீங்க. இந்த மாதிரி முக்கியமான ஃபேக்ட்ஸ கண்டிப்பா மறக்கக்கூடாது. கடைசியா இன்னைக்கான முக்கியமான தினம் மார்ச் 11, நோ ஸ்மோக்கிங் டே, அதாவது புகைப்பிடிக்காத தினம். இது ஒவ்வொரு வருஷமும் மார்ச் மாசத்தோட 2வது புதன்கிழமை அனுசரிக்கப்படுது. எதுக்குன்னா, புகைப்பிடிக்கிறதுனால வர உடல்நல பிரச்சனைகள் பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுதான். சரி மக்களே, இன்னைக்கு செஷன் முடிவுக்கு வந்துருச்சு. போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கிறது எக்ஸாம் ஹால்ல மத்தவங்களை விட உங்களை எப்படி தனிச்சு காட்டும்னு நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து படிங்க, முயற்சி பண்ணுங்க. நாம அடுத்த அப்டேட்ல சந்திப்போம்.